இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தனுஷ் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வடிவேலுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது தனுஷ்ட அந்த பழக்கம் உண்டு. அது வந்து வடிவேலுக்கு வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் எனக்கு சொல்கிறாங்க சொல்லாமலாம் வந்துட்டார். இப்போ நான் நடிச்சேன் என்ன 2 நாள் தனுஷ் இப்படி பண்ணுங்க அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாரு. அது நான் 2 நாளையும் நான் அனுப்பிச்சி விட்டாரு செல்வராகவன். உங்களுக்கு நடிக்கவே தெரிலன்ட்டான். அவன் அனுப்பிச்சி விட்டான். ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் திட்டினான். மனசு கேட்கலாம் அப்படி வந்துட்டேன். கலகலப்புலாம் நான் காரில் போவேன். அது ஈன்னு யோசிச்சார். சார் ஒரு சின்ன டேலாக் லட்சுமணன் பேச வரேன் சார். நான் பேசுவேன் பாஸ் நான் முன்னாடி பார்த்துக்கிறேன் பாஸ். ஏன்டா பின்னாடி தூக்கி போடு டப்புன்னு அடிப்பார். அது தேட்டரில் எவ்வளோ பெரிய கிளாப்ஸ் இருந்துச்சு. அது திடீர்னு சொன்னது தான். அம்மா மாயன்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, மற்ற உறவினர்கள்லாம் வந்திருக்காக, பாம்மா மின்னல். அந்த காமெடி வந்து வேர்ல்டு லெவல் ரீச் ஆகிடுச்சு. சரத்குமார் வந்து அவர் 100ஆவது படத்துக்கு ஒரு புக்கு போட்டார் மலர். அதுலேயே என்ன எழுதியிருக்காருன்னா மாயி என்றால் மின்னல் தான் ஞாபகத்துக்கு வரும்னு எழுதியிருந்தார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது நடிகர் திரு பாபா லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வடிவேல் சொல்லுவார் எனக்கு இந்த படம் வந்துருச்சு நீ பண்ணு இப்படின்ற மாதிரி. அப்படி தான் வந்துட்டு அந்த படிக்காதவன்லேயும் நடந்தது. ஆனால் வடிவேல் அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகி வெளியேறினார். அப்புறம் சுராஜ் சார் வந்துட்டு விவேக் சாரை கொண்டு வந்தார்ல அந்த படத்தில். அதில் தனுஷ் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வடிவேலுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது தனுஷ்ட அந்த பழக்கம் உண்டு. அது வந்து வடிவேலுக்கு வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் எனக்கு சொல்கிறானே சொல்லாமலாம் வந்துட்டார். அது வந்துட்டு வடிவேல் அவர்கள் பெரிய ஈடுபாடு இல்லை. அந்த கேரக்டர் அந்த பேர் வச்சதெல்லாம் வடிவேல் தான். ஆனால் விவேக் சார் அதே பேர் வச்சு நடிச்சிருப்பாரு. ஆனால் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் வந்து தனுஷ் சார் அப்படி சொன்னது வந்துட்டு ஒரு ஆமாம் தனுஷ் நான் வந்து இப்போ புதுப்பேட்டை நடித்தேன். அப்போயே அவர் வந்து எல்லா பேரும் சொல்லி தருவார். புதுப்பேட்டை டைம்லேவா? ஆமாம் புதுப்பேட்டை நான் நடிச்சேன். என்ன 2 நாள் தனுஷ் இப்படி பண்ணுங்க அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாரு. அது நான் 2 நாளையும் நான் அனுப்பிச்சி விட்டாரு செல்வராகவன். உங்களுக்கு நடிக்கவே தெரிலன்ட்டான். அவன் அனுப்பிச்சி விட்டான். ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் திட்டினான். மனசு கேட்கலாம் அப்படி வந்துட்டேன். ஆனால் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய மேனேஜராக இருந்திருப்பீங்க, ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதராக இருந்திருப்பீங்க. உங்களே அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆமாம் நான் அவங்க எல்லா பேரும் திட்டுவான். அவன் 14 அசிஸ்டன்ட் டைரக்டரும் செல்வராக வரான்னா எல்லா பேரும் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நைட்டு பேசும்போது ஒரு சீன் சொல்லுவாரான். பாட்டுக்கு வந்து இந்த சீன் எடுக்கலாம் போகிறான். அது ஒரு 2 லேடி வேலை பார்த்தாங்க. அவங்க தான் தைரியமாக நிற்பாங்க. இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. மதன் ஒருத்தர் வருவார்ல கார்ட்டூனிஸ்ட். ஆமாம் கார்ட்டூன். அவர் பொண்ணு. ஓகே ஓகே. அவங்க தைரியமாக இது எடுப்பாங்க. கடைசியாக அவர் அந்த படம் முடிக்கும் போது தான் யாருமே அசிஸ்டண்ட்டே இல்லைன்னாங்க. ரொம்ப திட்டுவார் பப்ளிக்கில். எனக்கு தான் திட்டும் போது நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1000 பேர் முன்னாடி திட்டினார். சரி அது வளர்ந்து வர நேரம் அது கம்முன்னு இருந்தோம். ஆனால் அது திட்டுறதுங்கிறது பாரதராஜா காலத்துலேருந்தே இருக்குல்ல. அதான் பாரதராஜா குறைய தான் திட்டுவார். இவர் சும்மா கத்திக்கிட்டே இருப்பார் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே ஓகே. அதாவது அவர் குறையா இருந்து திட்டுறாரு. ரவிக்குமார் திட்டுறாருன்னா அது அர்த்தம் இருக்கும். அவன் ஏதாவது கரெக்டாக தப்பு பண்ணியிருப்பான் திட்டுவார். ஆனால் ஈவினிங் அவனை தான் கூப்பிட்டு அவங்க கூட சாப்பிடுவார் லஞ்சு. அந்த மாதிரி மனுஷன். இங்கே வந்துட்டு வேற மாதிரியான எதுக்கு திட்டுறோன்னு தெரியாத மாதிரியான ஒரு நிலை இல்லையா? காரணத்தோடு திட்டலாம் சார். சும்மா திட்டிகிட்டே கூடாதுல்ல. இப்போ வந்து அவனுக்கு ஒரு கிரேட் இதாகிருந்தா அந்த ஆர்டிஸ்ட் முன்னாடி அவன் போய் அந்த நாளைக்கு போய் போடுறான்னு சொல்கிறான். சார் இந்த மாதிரி போயா உடனே டைரக்டர் திட்டுறாரு நீனே போடுற போயான்னு. ஆனால் நாளைக்கு அதே நடிகருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணும்போது சார் அன்றைக்கி அப்படி பேசிட்டே மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இப்போ வடிவேலு விவேக்குக்கு அப்புறம் சந்தானம் தான் அந்த உச்சத்தை தொட்டார் இல்லையா? அவருடைய பயணித்த அனுபவம் எப்படி? அவரோட நல்லா நடிச்சிருக்கேன். அவரும் இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் வந்து தலையிடுவார், எழுதுவார். நல்லாயிருக்கும். கலகலப்புலாம் நான் காரில் போவேன். அது ஈன்னு யோசிச்சார். சார் ஒரு சின்ன டேலாக் லட்சுமணன் பேச வரேன் சார். நான் பேசுவேன் பாஸ் நான் முன்னாடி பார்த்துக்கிறேன் பாஸ். ஏன்டா பின்னாடி தூக்கி போடு டப்புன்னு அடிப்பார். அது தேட்டரில் எவ்வளோ பெரிய கிளாப்ஸ் இருந்துச்சு. அது திடீர்னு சொன்னது தான். அது நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார். நிறைய எனக்கு வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. சொல்லுவார் லட்சுமணன் சம்பளம் நீ பேசாத நான் பேசிக்கிறேன் பாரு. அந்த மாதிரி மனுஷன். ஆனால் இப்போ அவர் வந்துட்டு காமெடியிலேருந்து ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் ஏதாவது தொய்வு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதோட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. திரும்பி சொந்த படம் நிறையா எடுக்கிறாரு. வடக்குப்பட்டி ராமசாமி பெரிய கலெக்ஷன். அப்போ வந்துட்டு அவருக்கான மார்க்கெட் இன்னும் இருக்குதா இல்லை கதாநாயகனா? அவர் வந்து அவராக ஆகினார். அவர் ஆக்க வச்சாங்க. இப்போ சூரிய விடுதலை இட்டு விடுதலை 2 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ருக்குமணின்னு ஒரு படம் பரிசை ஹீரோ நடிக்கிறாரு. அவரும் பெரிய சம்பளம் கேட்குறாரு. பெரிய சம்பளம் கேட்குறாரு. கோடிகளில் போயிட்டார். ஆமாம் நீங்கள் விடுதலை படத்தில் சாங்லாம் பாருங்கள். அந்த ஒரு சாங்கு ஜீப்பில் போகிற சாங்கு மணி காட்டு மல்லி இல்லை எவ்வளோ பெரிய ஹிட்டு. இளையராஜா பாட்டெலாம் வந்து பாட்டில் வந்துட்டு சூரிய பண்ணுறதுங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய வரப்பு. அவெல்லாம் இளையராஜா பார்த்துருக்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய இது ஹிட்டு. வெற்றிமாறன் வந்து ஒரு சூரிய வச்சு எடுக்கிறாருல்ல. அதுக்கு என்ன காரணம்னு
தெரியுங்களா? ஏற்கனவே நடித்த நடிகர்லாம் என்னால் தான் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்காக தான் காமெடி நடிச்சு எடுக்கிறாரு. ராஜமௌலின்னு ஒரு டைரக்டரு, அங்கே தெலுங்கில் வந்து ஒரு படம் ஒரு ஹீரோ வந்து அதுதானே சந்தானமிக பண்ணாரு. அந்த படத்தை தானே பண்ணார் இல்லையா, ரீமேக் பண்ணாரு. ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஹீரோ வந்து சொல்லியிருக்கான், என்னால் தான் உங்களுக்கு மார்க்கெட்டு படம் ஓடி சொன்னார். உடனே அவர் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னோடய திறமை இருக்குனாரு. அதுதான் ஒரு ஈயை வச்சு ஒரு படம் எடுத்தார். அப்போ சுதீப் வந்து என்னால் தான் ஈட்டுனார். அதுதான் சுனிலை ஹீரோ வச்சு படம் எடுத்தார். ஆமாம் ஆமாம், சுனில் இதை வச்சு எடுத்தார், அந்த நகைச்சுவை நடிகரை வச்சு எடுத்தார் இல்லையா. சிறப்பு சிறப்பு சார். இப்படி அழகாக வந்துட்டு ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட காலமில் வந்துட்டு மாயி படத்தினுடைய நகைச்சுவை இருக்குல்ல. ஆமாம், அதில் தான் உங்களுடைய முகம், நீங்கள் உட்காந்துருக்க தோற்றம், அந்த வாமா மின்னலுங்கிறது வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாகுது. அதாவது ஆனந்தத்துக்கு அப்புறம் ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் இல்லை, மாயி தான். மாயி தான் முதல்லையா? மாயி பார்த்தா வந்து லிங்கசாமி அந்த கேரக்டர் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? அங்கே அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணல, அது நான் வந்து அதுவும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இதை பாபு வர சொன்னாங்க. நான் போனேன். சார் இந்த லட்சுமணுக்கு இந்த கேரக்டர் இல்லை, அவர் தான் ஏற்கனவே மைண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வடிவேல்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. வடிவேல் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்கணும். உடனே வந்து சார் ரெடி பண்ணி கூப்பிட்டுறேன் பாருங்க. நான் உடனே தாடிக்கெலாம் எடுத்துகிட்டு சரத்குமார் மீசை, சரத்குமாரோட ஷர்ட்லாம் போட்டு காமிச்சாங்க. இப்போ ஓகே அப்படின்னாங்க. அந்த டைலாக் தான் அது வந்து மதுரையில் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கார், ஜெனிதா அப்படிங்கிற ஒரு கண்ணாடி கடை வச்சுருக்காரு. அவர் வந்து பேசுகிறதே அப்படி தான் பேசுவார். அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். பரிச்சரிவுலாம் போய் அவர் கடையில் வேலை பார்ப்போம். லட்சுமணு போட்டா, லட்சுமணு வந்திருக்கான் தெரியுமில்ல, போட்டா ஒரு 1 போயிட்டு டீ பங்கிட்டு போட்டா அவர் பேச்சை நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் ஆஃபீஸில். இந்த சசி நோட் பண்ணார். சசி ரெக்கார்ட் பண்ணிட்டார். நைட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு காலையில் லட்சுமணன் என் படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் கிலோவில் இருக்குது, இதே மாதிரி டைலாக் பேசி நடிச்சிருக்கீங்களா, டப்பிங் பேசுகிறீங்களா? பேசுகிறேன் சார். சொல்லாமலே படத்தில் கிளைமேக்ஸ் லிவிங் ஸ்டாண்டு, டே பீடி இருக்கா, டே பீடி தான் சொல்ல வேண்டியதான்டா, என்னடா லுக்கு ஒரு இந்த பீடிக்கே வழியில் உனக்குலாம் லீ ஜீன்ஸ் கேட்குதா. இது வந்து தேட்டரில் கிளாப்ஸ் ஆகிடுச்சு. பாண்டியன் சார் அங்கே படம் பார்க்கும்போது நம்ம படத்தில் இந்த வாமா மின்னல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைலாக் பேசி காமிச்சேன். அம்மா மாயன்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல். அந்த காமெடி வந்து எனக்கு வேர்ல்டு லெவல் ரீச் ஆகிடுச்சு. சரத்குமார் வந்து அவர் 100ஆவது படத்துக்கு ஒரு புக்கு போட்டார், மலர். அதுலேயே என்ன எழுதியிருக்காருன்னா, மாயி என்றால் மின்னல் தான் ஞாபகத்துக்கு வரும்னு எழுதியிருந்தார். ஆமாம், அது அந்த மாதிரி காமெடி. அந்த சின்ன பாய்ங்கிறவர் தான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி பேட்டியில் சொன்னேன். அதை பார்த்து ரொம்ப லட்சுமணன் நம்மளை பற்றி டிவியில் சின்னன்னு சொல்லியிருக்கீங்க, என் கெட்ட பேர் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு அல்லா உங்களை நல்லா வச்சுருப்பார். அவரும் விஜயகாந்த் ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குல்ல. அவர் கண்ணாடி கடை வச்சுருக்காரு. கண்ணாடி வாங்க மங்கன்னு உட்காருங்க, உங்களுக்கு இல்லாத கண்ணாடியை போட்டுருவோம், டாக்டர் சீட்டை கொடுங்க, என் கடையில் தான் வாங்க சொல்லி எழுதியிருக்காரு. அதில் எழுதிக்க என் கடையில் தான் வாங்க சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னு இந்த ஒரு மரப்பட்டி வச்சுருப்பாங்களா லென்ஸ்லாம். அப்போ அதை எடுக்கும்போது பசங்களை கேட்க சொல்லியிருப்பார், ட்ராமா மாதிரி. அந்த பெட்டி பாய் என்ன பாய் இவ்வளோ மெதுவாக, டேய் உனக்கு இல்லை இதை பற்றி என்னடா தெரியும், இதனால எத்தனை பேர் நடந்துருக்காங்க தெரியுமா, கம்முன்னு உட்கார்றா. அந்த பார்ட்டிக்கிட்ட ரேட்டு பேசும்போது டீ வாங்கிட்டு சொல்லுவார். மதுரைலாம் 1/2 டீ உண்டு, ஒரு டீயை 2ஆக போட்டு. பட் அண்ணி மீனில் பாருங்க, பெண் ஓடுறது தெரியுதா, தெரியலங்க பாய். கீழே குனிங்க, கண்ணாச்சாலாம் ஏலாம் பண்ண தெரியுதா, தெரியல பாய். எந்திரிங்க, பாலுக்கு எழுந்து ரோட்டில் ஆள் நடக்கிற தெரியுதா, தெரியுது பாய். அந்த போகிற பொம்பளைலாம் தெரியுதா, தெரியுது. அண்ணே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ரோட்டில் நடக்க போகிறீங்க, பெண்களை பார்க்க போகிறீங்க, படித்தவங்களாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, ஒழுங்காக அந்த கண்ணாடியை போட்டுக்குங்க அப்படின்னு ரேட்டு பேசுவேன். வேறு ஒன்றும் இல்லை, மற்ற கடையில் வந்து ஒரு கவர் போட்டு தருவாங்க, 1000 ரூபா சொல்லுவாங்க, நான் கவர் இல்லாமல் கொடுப்பேன், 750 ரூபா தான் டீ வரும். டேய் அண்ணனுக்கு டீயை கொடுறா பாய், 750 ரூபா ஜாஸ்தி, ஒன்று டீயை கொடுங்க அப்புறம் பேசுவோம். நீங்கள் எந்த ஊர் சிலம்பட்டி, அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வீடு, அப்படிங்களா, என் தங்கச்சி அங்கே தான் கட்டி கொடுக்க போகிறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வாங்க வச்சுருவார். ஒரு தடவை வந்து ஒருத்தர் கண்ணாடி மாற்றி கொடுத்துட்டாரு, கண்ணு தெரியாமல் ஊருக்காரங்க அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்து என்ன அப்படி பண்ணிட்டேன், ஏனே ஒன்றும் சொல்லாதீங்கன்னு நான் 2.5 போட்டு வச்சுருந்தேன், உங்கள் அப்பா வந்து 5.5 எடுத்து போயிட்டாரு. நான் அவரை தேடி பஸ் ஸ்டாண்டு போனேன், எனக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். ரேப்பான் கிளாஸு சும்மா டூப்ளிக் கிளாஸ் ரேப்பான் கிளாஸ்னு விற்பார். டி தம்பி இது பெரிய பிஸ்னஸ், அதனால நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபெசிலிட்டியாக வாங்கிட்டு வந்துடு. பேசி 1000 ரூபா பேசிட்டார். உன்னை டீ வாங்கிட்டு சொன்னேன்ல, என்கிட்ட வாங்கிட்டு வரல பாய், அந்த கடையில் நீங்கள் ஏற்கனவே நிறையா பேலன்ஸ் வச்சுருக்கலாம்,
தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை அடிப்பார். அடித்தோடனே அழுவான். அழுதோடனே மிஷின் ஆன் பண்ணிடுவார், சவுண்டு வெளியே கூடாதுன்னு சொல்லிட்டு. அழுக்கு குத்த போகிறேன், பாய் என்னை அடிச்சிட்டிங்களே இருங்க வச்சுக்கிறேன். என்னடா பண்ணுவேன்? இல்லை எங்கள் அப்பா ரிக்ஷா ஓட்டுறாரு. ரிக்ஷா ஓட்டுற முதலே சொல்ல வேண்டியதான்டா, போட்டா நீ ஒரு சோம்சா டீ சாப்பிட்றா. ஏன்னா அவருக்குன்னே ஒரு ரிக்ஷாக்காரன்ட்ட அடி வாங்கியிருக்காரு. அப்படி கீழே அங்கே ஒயின் ஷாப் திறந்தாங்க. ரிக்ஷாக்காரன் ரோட்டில் அப்படி கல்லாலாம் பண்ணும்போது இவர் அப்படி அவர் இந்த ரோஜா பூலாம் வச்சு நிற்பார் கண்ணாடியை ஓட்டிட்டு. அவன் இந்த குடிக்காரன் வந்து அவரை பார்த்துட்டு, என்னையா பார்க்குற டி, நீ யார்கிட்ட பேசுகிறது தெரியுமா? சின்ன போயிட்டு பேசுகிற, ஃபோன் முன்னா இந்திரா காந்தி வருவாங்க தெரியுமா? என்னையா மயிராம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அடித்த உடனே நெல்லுக்கு இத்தனை மணிக்கிட்ட குடிக்க வருவேன் அப்படின்னாரு. பாய் எதுக்கு பாய் தான் அவனை கேட்டுட்டு, இல்லைங்க நெல்லுக்கு போய் 12 மணிக்கு குடிக்க வந்தால் நம்ம 12:30 ஆள் வச்சு அடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சாரதா கடை மூணு பிறகு தான் கீழே இறங்குவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரை வச்சு தான் நம்ம இந்த காமெடி தான் அந்த மாயினுடைய கதாபாத்திரத்தை உருவாக்குனதில்ல. இது நல்ல அற்புதமான ஒரு நடிகனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நிறைய அவருக்கு லவ் மேரேஜ் தான். அவர் கடையில் வேலை பார்க்குற பையனை அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டாரு. சுல்தான் ஒரு பையன். ஒரு நாள் அந்த பையன் வரல, நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. சுல்தான் பாய் அவன் வந்து தொழுக போயிருக்கான் பாய். டெய்லி கரெக்டாக வந்து சாவி வாங்கிட்டு போவான்ல, இன்றைக்கி வரல, நீ யாருமா? நான் அவங்க அக்கா. அப்படியோ கடைக்கு வந்தானே பையன் வந்தான். டி சுல்தான், இன்று உனக்கு ஒரு அக்கா இருக்குன்னு என்கிட்ட சொல்லலை. உங்கள் அக்காவை பார்த்ததுலேருந்து நான் எங்கேயும் ரோட்டில் நடக்க முடியல, வந்துட்டேன்டா. சரிடா பிரியாணி வாங்கிக்க, உங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடு அப்படின்னாரு. டெய்லி பிரியாணி. பாய் நீங்கள் என்ன எதுக்கு கவனிக்கிறீங்க தெரியும், பிரியாணி. டி உங்கள் அக்கா என்னட்ட உங்கள் அக்கா, நான் போனால் பாத்திமா காலேஜில் பல பெண்கள் என்னை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியான பையன் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிராண்டாக லட்சுமன் இல்லைம்மா பிள்ளைங்க குதிரையில் தான் வருவாங்க, நம்ம யானையில் வருவோம். மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு யானை பேசி யானையிலாம் வந்தார் அவர். இந்த பேண்டு வாசிக்கலாம் நல்லா சத்தமாக வாசிங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஆள். அப்புறம் நான் பூவான கட்டத்தில் போனேன். லட்சுமன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது பாய், இன்னைக்கு தான் பாய் மெட்ராஸ் வந்திருக்கேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க அப்படின்னாரு. அப்படியா பாய், ரொம்ப சந்தோஷம். ஏன் கேட்குறீங்க? குழந்தைங்களை பார்த்து எல்லா பேரும் முத்தம் கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டு பொம்பளைங்கெல்லாம் பாய் குழந்தைய கொடுங்க கேட்குறாங்க. அது டெய்லி மாதம் பால்ட்டின் 7000 ரூபா ஆகுதுங்க அப்படின்னாரு. அவர் விஜயகாந்துங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆமாம், லட்சுமணன் நான் இருந்தாலும் நம்ம அழகர் சாமி நாக்கிருமுங்க விஜயகாந்த். நம்ம வந்து அவரை பார்த்து கௌரவிக்கிறது அவருக்கு போஸ்டர் ஒட்டிடுவோம். அவனை ஒட்டி படத்தை ஒட்டுவார். இன்னைக்கு இருக்காரு, சின்ன பையன் இருக்காரு. சூப்பர். அப்போ இதையும் பார்த்துட்டு கேட்பாரு, என்னை பற்றி இதெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் சின்ன பாய் மேடையில் பேசுவார்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டுவாங்க. அவர் பேர் எவ்வளோ பெருசாக போகிறாங்க அதுக்கு தான் பணம் கொடுப்பாரு. ஆனால் அவர் அங்கே மீட்டிங்லாம் பேச தெரியாது. கடை பசங்கிட்ட சொல்லியிருப்பார், கஸ்டமர் வந்து கேளுங்க பாய், நேற்றுக்கெல்லாம் மீட்டிங் போனீங்க பாய், சொல்ல வந்தேன்ல, எப்படி பாய் கூட்டம் எப்படி இருந்துச்சு, உங்களை எப்படி வச்சாங்க? இன்றைக்கு பாய் வரைக்கும் மலையை போட்டாங்க, பேச முடியல. எனக்கு மேலே இருக்க தலைவர்லாம் கீழே உட்கார வச்சு என்னை ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த மீட்டிங்கு போகிறேன், பேசுவேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். சுவாரஸ்யமான கதாபாத்திரம் தான். இப்போ என்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ எழில் சார் படம், எழில் சார் தேசிக ராஜா 2, அதில் விமல் படம், அதில் ரவி மரியா அசிஸ்டண்டாக வருவேன். அதில் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. நினைத்த வந்தால் சீரியல் பண்ணுறேன். அப்படி போயிட்டுருக்கு, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் தகவல். ஆகாயம் தமிழ் டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.